ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாத மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு 7-8 தக்காளியை எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிடலாம், ஃபைன் சாப் பண்ணிடலாம். 2 ஆனியன் எடுத்திருக்கேன். ஒரு 8 தக்காளி 2 ஆனியன் போதும். இதில் பார்த்திங்கன்னா 5 இன்க்ரீடியன்ட்ஸ் போதுங்க. 5 இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்றுமே இல்லைங்க. யூஷுவலாக தக்காளி, வெங்காயம், அப்புறம் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய், அவ்வளோதாங்க. சிம்பிளாக இவ்வளோ தாங்க பண்ண போகிறது. கார்லிக் கொஞ்சம் போட்டிருக்கேன், அவ்வளோதாங்க. இந்த இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு வாரத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி நல்ல டீப் ஃப்ரை பண்ணப்பட்ட தக்காளி தொக்கு. இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீக் டேஸில் நம்மளுக்கு ரொம்ப பிஸியாக இருப்போம், சமைக்க முடியாது, ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுருவோம், ஹோட்டலில் வாங்கிடுவோம். அன்ஹெல்த்தி, அன்எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு செலவாகாமல் நம்ம வீட்டிலையே இருக்கிறத வச்சு நம்ம அன்றைக்கி இட்லியோ தோசையோ சப்பாத்திக்கோ இந்த சைடிஷ் பண்ணிக்கலாங்க. யூஸ்வலாக இட்லியோ சப்பாத்தியோ நம்மளுக்கு ரேட் அதிகம் இல்லை, சைடிஷ் தான் அதிகம். ஸோ இந்த மாதிரி செலவுகள்லாம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன முயற்சி தான். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாட்டர்டே சண்டே செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா வீக் டேஸில் கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஃபைன் சாப் பண்ணிட்டோங்க. பண்ணிவிட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் கடாயில் தான் நம்மளுக்கு டீப் ஃப்ரை பண்ணும்போது அடி பிடிக்காதுங்க, ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணும்போது. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டோம். ஆஸ் யூஷுவல் கடுகு போட்டாச்சு. நம்ம சீரகத்தை போடுறோம். போட்டுட்டு ஆனியன் போட்டுட்டு இது நல்லா பிங்கிஷாக வரட்டும். நல்லா ஃப்ரை பண்ணுவோம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா இது ஃப்ரை ஆகிட்ட பிறகு நம்ம தக்காளியை எடுத்து போட்டுருவோங்க. தக்காளியை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுவோங்க. ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது க்ரஷ் பண்ணி கொஞ்சமாக 4 பூண்டை க்ரஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஸ்லோவாக நம்ம ஃப்ரை பண்ணி கிளறி விட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு பார்த்துட்டே இருக்கணுங்க. இந்த தக்காளி நல்லா குக் ஆகி அப்படியே எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வந்ததுக்கு அப்புறமேட்டு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள்லாம் போட வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது பாருங்கள். தக்காளி வாட்டர் கண்டென்ட்டான ஒரு வெஜிடபிள். இது ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தண்ணியெல்லாம் வெளியே நல்லா குழஞ்சி திக்காகணுங்க, அவ்வளோதான். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். போட்டாச்சு. கலந்து விட்டுட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி அடிக்கடிக்கு திறந்து பார்த்து நம்ம கிளறிட்டே இருக்கணுங்க. நடுவில் மிளகாத்தூள் போடுவோம். ஒரு 1/2 குக் ஆன உடனே மிளகாத்தூளை போட்டுட்டு நல்லா மூடி வச்சு கிளறி விட்டு, நான் தண்ணியே ஊற்றலைங்க. தண்ணி ஊற்றாமலே செய்கிறதுனால இது 1 வீக் கெட்டு போகாது. நான் 1 வீக் ஒரு ஷார்ட் டேர்மாக மட்டும்தான் செய்கிறேன். இதையே நாங்கள் புளியெல்லாம் வச்சு ஊற்றி செய்யும்போது கொஞ்சமாக புளி கரைசல் ஊற்றினோன்னா 1 மந்த் இல்லை 3 மந்த்ஸ் கூட வர மாதிரிலாம் செய்கிறாங்க. நம்ம 1 வீக்குக்கான ஸ்டோரேஜே நம்மளுக்கு போதும். ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம் வீக்கெண்டில். க்ரஷ் கார்லிக் போட்டுட்டோம், அவ்வளோதாங்க. இப்போ மூடி வச்சு திறந்து பார்த்து கிளறிட்டே இருக்கணும். இந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாம் போயிட்டு ஊற்றிருக்கிற எண்ணெய் அப்படியே மிதக்கணுங்க. அந்த பதம் வந்தால் போதும், தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ மிளகாத்தூள் எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு நான் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணுமோ செக் பண்ணிக்கலாம். உப்பு மிளகாத்தூளில் உங்களோட விஷ் தான். இந்த மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போகணும். அதனால் நம்ம நல்லா கிளறி விட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் நான்ஸ்டிக் கடாய் எடுத்ததுனால அது அடி பிடிக்காது. ஆனால் நீங்கள் நார்மல் கடாயில் செய்யும்போது அடிக்கடிக்கு நம்ம பார்த்துட்டே இருக்கணும். எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டோன்னா மொத்தமாக எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வெளியே வந்துடுங்க.
தக்காளி சீப்பாக இருக்க டைமில் இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொதிக்கிறது எல்லாமே எண்ணெய் தாங்க, நோ வாட்டர் இன் தட். ஸோ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. தக்காளி தொக்கு எல்லாருமே செய்கிறது தான். ஸோ ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 week to 10 days வரைக்கும் வரும், ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணிங்கன்னா. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.